Taste the Daily. சென்னை எர்ணாவூரில் 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அதிமுக மன்றத்தை அபகரிக்க முயலும் திமுகவினரை தட்டி கேட்ட அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய நகர் 5வது வட்டத்தில் செயல்பட்டு வரும் அதிமுக மன்றத்தை அபகரிக்கும் திட்டத்தோடு அப்பகுதி திமுகவினர் அங்கு சமுதாய கூடம் கட்ட முயற்சிப்பதாக தகவல் வெளியானது. விடிய ஆட்சியின் கடந்த 4 ஆண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் நிறைவேற்றாத நிலையில் தற்போது அதிமுகவுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அறிந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் கழக நிர்வாகிகளுடன் சென்று அதிமுக இடத்தை பாதுகாக்க முயன்ற போது அவரை திமுகவினர் தாக்க முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகம் அதிகரித்து விட்டதாக அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக மன்றத்திற்கு சொந்தமான இடமாகவே நீங்கள் இதில் எந்த விதமான ஏற்பாடு செய்யக்கூடாது என்று அவர்களிடம் பேசி அவர்களை அனுப்பிட்டு விட்டோம். அதற்கு பின்னால் எங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே குப்பன் அவர்களை வரவழைத்து நிர்வாகிகளோடு பேச வேண்டும் என்று பேச அழைத்திருந்தோம். பேசும் சமயத்தில் அவர்களிடத்தில் இது வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. கட்சி அலுவலர்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் பார்த்துக் கொள்ளலாம், நாங்கள் என்ன செய்வோம் பார்த்துக் கொள்ளலாம் என்று தாறுமாறாக பேசினார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருந்து அண்ணன் அவர்கள் உடனடியாக இடத்தை காலி செய்து கொண்டு நேரடியாக நகராட்சிக்கு சென்று அங்கு முறையீடு செய்திருக்கிறார்கள். நகராட்சிக்காரங்க இங்கே கிளீன் பண்ணியிருந்தாங்க. இது மன்ற இடம்பா, எங்கேயுமே கிளீன் பண்ண போகிறோன்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு மேல் இடத்துல உத்தரவு, இந்த இடத்துல சமுதாய காட்ட சொல்லி ஆளுங்கட்சி சப்போர்ட்டில் செய்கிறோம். அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, இது மன்ற இடம், எங்களுக்கு சொந்தமான, எங்களுக்காக நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இல்லைங்க, இது ஊர் நிர்வாகமும் திமுக சார்பிலையும் செய்கிறாங்க. ஊர் நிர்வாகத்தை சார்பில் செய்கிறோம். நீங்கள் தேவைன்னா நீங்கள் மேல் இடத்துல போய் கேட்டுங்க, எங்களுக்கு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சென்னையில் பழுதடைந்த மின் மோட்டார்களை மாற்றுவதற்காக எழும்பூர் பிரிவு லைன் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் கேட்பதாக கூறும் வீடியோ வெளியாகி ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை வெளிக்காட்டியுள்ளது. எழும்பூரில் ஒருவரது வீட்டில் பழுதடைந்த மின் மோட்டாரை லைன் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் சரி செய்து கொடுத்துள்ளார். அதற்காக 3000 ரூபாய் லஞ்சம் தர மின்துறை ஊழியர் ஜோதி வற்புறுத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் எழும்பூர் பகுதி மின் வாரியத்தினர் மின் மோட்டார்கள் சரி செய்ய லஞ்சம் வாங்குவதாகவும் வேலை நேரங்களில் மது அருந்திவிட்டு பணியை செய்வதையும் அந்த மின் ஊழியர் வெளிப்படுத்தி அதிர்ச்சி அளித்துள்ளார். நமக்கு சொல்கிறோம், கோபா ஏதாவது கிடைக்குது பார்த்து பேசிப்பா, வீட்டு பின்னாடி இவருக்கு வர மீன் தான் முதல்ல தள்ளி பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணுவானுங்க. என்ன ஒன்று இந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பானுங்க. இது பேர் பாதிரி எதுவுமே அந்த திரும்புறத்துல எதுவுமே விட்டுருவானுங்க. ஆஃபீஸ் டைம்லேயே தான் என்னதான் சொன்னாலும் ஒரு சில ஆளுங்க அப்படி தான் இருக்கும். ஏன்னா வேலையில் கரெக்டாக இருக்கும். விஷயம் இல்லைன்னா அதான் வேலையில் அது தெளிவாயிடறாங்க. அதனால தான்